நடிகர் மஞ்சுளிகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஒருவர் வந்து விட்டார், அவரை எதிர்க்க முடியாமல் ஒரு சீட்டிங் பொலிட்டிக்ஸ் செய்வது என்பது உண்மையில் ஏற்க முடியாது. கரூர் பகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் கூட இன்று விஜயை எதிர்கொள்ள முடியாமல் தயக்கத்தோடு திமுக அரசு இருப்பதனை ஏற்க முடியாது என்று நேரடியாக நடிகர் மஞ்சுளிகாந்த் அவர்கள் கூறுகின்றார். அவர் கூறுவதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். ஒருத்தர் வர்றாரு, அவரை எதிர்க்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான, ஈனத்தனமான, கேவலமான செயல். அது இறைவன் பதில் கொடுப்பான். 6 மாசத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும். இலங்கையில் கூட இந்த சம்பவம் தான் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது இடம்பெற்றது. 3 ஆசனங்களோடு இருக்கின்றவர் எப்படி ஜனாதிபதியாக முடியும்? இது எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே இடம்பெறுகின்ற ஒரு மேலதிகமான மிகைப்படுத்தப்பட்ட தகவல். எனவே இதெல்லாம் சாத்தியப்படாது. அனுர என்பவர் ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது. அப்படி ஜனாதிபதியாக வருவதானால் அவர் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அன்றைய காலப்பகுதியிலே பரவலாக பேசப்பட்டது. பலரும் முன்வைத்தார்கள். அதனையும் மீறி அனுர ஜனாதிபதியாக வந்தார். ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலை சமூக வலைத்தளங்களிலும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று இப்போது அங்கு கூறுவது போன்று அவர்கள் தான் இப்போது விஜயின் பின்னர் நிற்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன கூறி நிற்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினை பற்றி மிகவும் புகழாரமாக கூறுகிறார். ஸ்டாலின் ஒரு திறமையானவர். அது மட்டுமல்லாது அவர் சட்டையை கிழித்த போது அவருக்கு என்ன மனநிலை இருந்தது? சட்டையை கிழித்த ஸ்டாலின் ஏன் இந்த நிலை என்று எடப்பாடியார் கேட்கின்றார், வேறு யாரும் கேட்கவில்லை. அந்த சட்டையை கிழித்ததற்கான கருத்தை அவர் முன்வைக்கின்றார். அதனை இப்போது பாருங்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டை கிழித்துக் கொண்டு வருவார்கள்? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த வித தார்மீகம் கிடையாது. மக்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி யார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் கூறி தெரிய வேண்டியதில்லை. அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர் என்று கூறுகிறார். சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறையாமல் இருந்திருந்தார், இன்று செந்தில் பாலாஜியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார் என்று எடப்பாடியார் கூறுகிறார். அதனை நீங்கள் இப்போது பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும். தெரியுமில்ல? அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர். திரு சிவாஜி கணேசன் மட்டும் மறையாம இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார். திரு சிவாஜி கணேசன் அவர்களை விட சிறந்த நடிகராக இருக்கின்றவர் உங்களுடைய செந்தில் பாலாஜி அவர்கள்.